இங்க ஒருத்தர் 66% ஆனுவலா ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் ஆனுவலா 22% ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமான ரிட்டர்ன் எடுத்திருப்பான்னு கேட்டா, இங்க நம்ம நிறைய பேருக்கு தெரியாத பினான்சியலி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹிடன் ஃபேக்டர் நிறைய பேரோட பினான்சியல் லைஃப்லயே மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. ஈச் டே ஈச் சாப்டர் இது எபிசோட் 8. ஒரு ஓக் ட்ரீ எடுத்துக்கோங்க. அது நட்டு வச்ச வருஷத்துல அதோட வேல்யூ அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. அதே ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது 10 to 15x அதிகமான வேல்யூவேஷன்லயும் அந்த மரம் இருக்கும். சேம் ஒர்க்ஸ் வித் ஃபினான்ஸ். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு பேர்ல அந்த 66% ரிட்டர்ன் எடுத்தவர் அவரோட 50வது வயசு வரைக்குமே அவரோட ப்ராப்பரான இன்வெஸ்டிங் ஸ்ட்ரைடை கண்டுபிடிக்கவே இல்லை. பட் 22% ரிட்டர்ன் எடுத்தவர் அவரோட 10வது வயசுல இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அவரோட 80வது வயசு வரைக்குமே இன்வெஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த கேப்னால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆனுவல் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் என்னதான் 3 times ஹையரா இருந்திருந்தாலும் அவங்களோட நெட் ஒர்த் ஆல்மோஸ்ட் 90% 22% ரிட்டர்ன் எடுத்தவருக்கு அதிகமா இருந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு டைம் அதிகமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் அதோட ரோலை பிளே பண்ணும். 22% ரிட்டர்ன் எடுத்தவர் வாரன் பஃபெட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 66% ரிட்டர்ன் எடுத்தவர் ஜாக் சைமன்ஸ்னு சொல்றாங்க.